ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் செகண்ட் ரிவிஷன் டெஸ்ட் 2025 காமர்ஸ்க்கான தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு டோட்டல் மார்க் வந்து 90 மார்க்கு, 21 மார்க் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதிலேருந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே ரிப்பீட் ஆகும். மேலாண்மையின் கருவிகளை பட்டியலிடு, குறியிலக்கு மேலாண்மையின் குறிக்கோள்கள் என்ன, மூலதன சந்தை என்றால் என்ன, வணிகர்களுடைய வகைகள் யாவை, மனிதவள மேலாண்மை என்றால் என்ன, நுண்ணறிவு பரிசோதனை என்றால் என்ன, களச்சந்தை என்றால் என்ன, பசுமை தஞ்சையிடுதல் என்றால் என்ன, தகவல் பெறும் உரிமை பற்றி சிறுகுறிப்பு வரைக, சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்றால் என்ன. 3 மார்க் வந்து 40 கம்பல்சரி. இதில் மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக, இரண்டாம் நிலை சந்தை பற்றி சிறுகுறிப்பு வரைக, கருவூல ரசீத்தின் பொது இயல்புகள் யாவை, அதே மாதிரி புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு தேவைப்படும் ஆவணங்கள், வேலைவாய்ப்பு இணையதளங்கள் என்றால் என்ன, காலத்தின் அடிப்படையில் சந்தை எவ்வாறு வகைப்படுத்துவாய், தனியிடை சந்தை பற்றி விளக்குக, செயற்கை பற்றாக்குறை என்றால் என்ன, தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் ஏதேனும் வேறுபாடு 2 எழுதுக, சட்டமுறை கூட்டம் என்றால் என்ன. ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் 7/35. நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரிக்கவும், முதல்நிலை சந்தை இரண்டாம் நிலை சந்தைக்கு இடையே உள்ள வேறுபாடு, பங்கு சந்தையின் பணிகள், மனிதவள மேலாண்மை செயல்பணிகள், ஆட்சேர்ப்பு முறையில் அகவலங்களை விளக்கு, சந்தை எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது, எல்லாமே ஒரு 5 பாயிண்ட் எழுதினா போதும். நுகர்வோர் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள், நுகர்வோரின் கடமைகள் யாவை, எல்பிஜியின் சிறப்பம்சங்கள், ஏதேனும் 5 அரசின் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை விளக்குக, காசோலை மற்றும் மாற்றுச்சீட்டினை வேறுபடுத்துக, பங்குகளுக்கும் கடனீடு பத்திரத்துக்கும் உள்ள வேறுபாடு, மகளிர் தொழில் முனைவோர் சந்திக்கும் பிரச்சனைகளை வரி, பல வகையான நிர்ம கூட்டங்களை விளக்குக. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.